இங்கே பாருங்க. மலர் ஹாஸ்பிட்டல் சென்னை. இன்றைக்கி அவங்களுக்கு 75 வயசு அம்மா. அவங்களுக்கு 2 விஷயங்கள். ஒன்று, மயக்கம் வந்துகிட்டே இருந்தது, அடிக்கடி கீழே விழுந்துட்டு இருந்தாங்க. 2வது, மூச்சு வாங்கிட்டே இருந்தது. ஸோ இது 2 இதுக்குமே டயக்னோசிஸ் பார்த்திங்கன்னா, ஒன்று வேல்வு சுருக்கம், அயோட்டிக் வேல்வ் சுருக்கமாக இருந்தது. இன்னொன்று பல்ஸ் வந்து கம்ப்ளீட் ஹார்ட் பிளாக்குன்னு, அது பல்ஸ் வந்து சீராக வராமல் இருந்தது. ஸோ இந்த 2 பிரச்சனையுமே நம்ம வந்து ஆப்ரேஷனே இல்லாமல் இன்றைக்கி 2 ப்ரொசீஜர் அவங்களுக்கு மயக்க மருந்து இல்லாமல், ஆப்ரேஷன் இல்லாமல் நம்ம பண்ணியிருக்கோம். ஒன்று டாவிங்கிறது அயோட்டிக் வேல்வை பொறுத்துறது. இன்னொன்று பேஸ்மேக்கர், லீடு இல்லாத ஒரு பேஸ்மேக்கர், லீட்லெஸ் பேஸ்மேக்கர்னு பேர். ஸோ இது 2மே வித்தவுட் ஆப்ரேஷன் பண்ணும்போது அவங்க 2 நாளில் வீட்டுக்கு போகிறது ரொம்ப சுலபமாக இருந்தது. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது ஓல்டு ஏஜில் எல்லாருமே பயப்படுறது ஆப்ரேஷனுக்கு. ஸோ இது இல்லாமல் நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய பூம்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து அவங்களும் மனசில் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த 2 ப்ரொசீஜருமே வித்தவுட் சர்ஜரி பண்ணி 2 நாளில் வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. இது வந்து நம்ம முதல் முறையாக இந்தியாவிலே நம்ம ஃபஸ்ட்டாக இந்த 2 ப்ரொசீஜரையுமே அம்மாவுக்கு பண்ணியிருக்கிறது இது முதல் முறையாக இருக்கும். ஒவ்வொரு நாள் சேர்த்து கம்பைன் பண்ணி. டாக்டர் தைரியம் கொடுப்பது போகணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி, நான் செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து அட்மிட் ஆனாங்க. புதன்கிழமை மார்னிங் பண்ணிட்டாரு. 1 hour தான், ஒன்றுமே தெரியல. நடந்து போனது நடந்து வந்தது தான் தெரியும் எனக்கு. 2 daysல வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. இந்த எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் செலக்ட் சூஸ் பண்ணதுக்கு காரணம் எப்படின்னா, இந்த ஹாஸ்பிட்டல் எதுக்காக வந்தீங்க? எப்படி வந்தீங்க? எங்களுக்கு ரொம்ப நாள் மலர் ஹாஸ்பிட்டல் தெரியும். இவரை எங்க இருக்கீங்க? அதனால இவரை தேடித்தான் வந்தோம் நாங்க. வேற டாக்டர் அதுக்கப்புறம் 10 டாக்டர் பார்ப்போம்னு சொல்லி ஃபேமிலி டாக்டர் ஆயிட்டார் எங்களுக்கு அவர்.